இன்னைக்கு சம்பா கோதுமையில் புட்டு பண்ண போகிறேன். சம்பா கோதுமை ரவையில் புட்டு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். அது சுகர் பேஷண்ட்டு எல்லாரும் அதை நம்ம சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை போட்டு நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம ஏலக்காய் உடச்சி போட்டு அதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ சம்பா கோதுமை அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ சம்பா கோதுமை வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். முதல்ல ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஆவியில் நம்ம வேக விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு நம்ம ஒரே ஒரு சிக்கு உப்பு அதை போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இது வந்து எப்படியோ வந்து புட்டுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம அரிசி புட்டெல்லாம் நம்ம 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் இது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு துணியில் நாங்கள் காமிக்கிறேன். அது வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வரணும். ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக வேக வச்சோம்னா தான் இது வந்து இந்த ரவை வந்து வேகும். ஏன்னா ரவை கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து நல்லா இருக்கும். இந்த ரவை இது சம்பா கோதுமை ரவை. இந்த நார்மல் கோதுமை ரவைனால அது வந்து ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். நம்ம வந்து புட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இது சம்பா கோதுமை ரவைனால இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு இது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். இது வறுபட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் வச்சு நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ கோதுமை வறுத்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கோதுமையை வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். வறுத்ததில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சாச்சு. இப்போது நல்லா ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள், மலர்ந்து இருக்கா. இப்போ வந்து இட்லி சட்டி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் நான் எப்படி ஆவி வேக வச்சு நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இட்லி தட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்கள் துணியை வச்சுட்டு கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரியான பாத்திரம், இதில் வந்து மோமோஸு அந்த மாதிரிலாம் வேக வைப்பேன் நான். இந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு துணி இட்லி துணி போட்டுட்டு இப்போ நம்ம இதை வறுத்து கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சு நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ அது வந்து சூப்பராக 20 நிமிஷம் வேகணும். 20 நிமிஷம் வெந்தால் தான் அது நல்லா வெந்து வரும். ஏன்னா வந்து அரிசி புட்டுன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒரு ஃபுல்லாக இப்படி மூடிட்டு ஒரு துணியை போட்டு இப்படி மூடிட்டு இப்படி வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு இட்லி மூடி இருக்குது, அதை நம்ம மூடிட்டு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் அது வேகட்டும். வெந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் போட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். புட்டு அவிச்சு 20 நிமிஷம் அவிச்சிட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆறிட்டு அது ரெடி பண்ணியாச்சு. இப்போது அது நல்லா எப்படி மலர்ந்துருக்கு, எப்படி வெந்திருக்கு அதுன்னு நான் காமிக்கிறேன். கோதுமை இது ரவா அதை வந்து நான் ரோஸ்ட்டு பண்ணி இட்லி சட்டியில் ஆவி கட்டி 20 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன். கோதுமையுடைய ரவை அது சம்பா கோதுமை ரவை அது வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். நார்மலாக எல்லோரும் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அது கொஞ்சம் நெய்யோ கொஞ்சம் ஊற்றிட்டு இல்லை வாழைப்பழம் லேசாக சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். அது ஒன்றும் நல்லது தான். அது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. இப்போ வந்து ஆவி கட்டி இப்போ எடுத்து நல்லா வச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்து நல்லா சாப்பிட்டா நல்லா மெத்துன்னு அவிச்சு பாருங்கள். அதில் நான் தண்ணி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அது பிறகு தான் நான் வந்து இட்லி சட்டியில் வேக வச்சேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள்.
நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்களா? நல்லா வெந்து இருக்கு பாருங்கள். நல்லா எதுவுமே வந்து ஒரு ரவையாக எதுவுமே தென்படலை, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தான் போட்டேன் நான். அது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் போடல, அது கொஞ்சம் போட்டேன். இதுவே எத்தனை பேர், 4 பேர் சாப்பிட்லாம் நம்ம. இதை வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கூட இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் போட்டு வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரே நேரம் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், 2 நாளைக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெட்டு ஒன்றும் போகாது, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க சூப்பராக இருக்கும் இந்த ரவை. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் நல்லா துருகி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையானது துருகுன தேங்காய் அது போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறைய தேங்காய் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்றும் ஆகாது. எப்போ ஒரு நாள் 2 நாள் இந்த கோதுமையில் நம்ம சாப்பிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இந்த கோதுமையை ரவையை நம்ம வேக வச்சு புட்டு பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம இதில் போட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பாத்திரம் இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். இதில் வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி சட்டியில் அப்படியே போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அது மாதிரி வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, இட்லி ஊற்றுவேன் இல்லையா, அதிலே ஒரு துணியை போட்டு கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம். அடியில் பாருங்கள் இன்னும் நிறைய வந்துருக்கு. இப்போது இந்த அடியில் அப்படி வச்சுருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நிறைய வந்துருக்கு, சூப்பராக வந்து நல்லா வந்துருக்கு. நீங்கள் வந்து இது காரமாக கூட செய்யலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, நம்ம ரவை தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை, வெறும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெள்ளை சுகரும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2மே கலந்து போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வேணால் இது வந்து அரிசி மாவு புட்டில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடுவாங்க. ஆனால் இதில் நம்ம உப்பு போட தேவையில்லை. இதுலேயே உப்பு பதம் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கோதுமையில் வந்து எப்போவுமே வந்து லைட்டாக ஒரு 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 உப்போட அது ஒரு இது இருக்கும். அது கடவுள் கொடுத்த அது வந்து வரப்பிரசாதம் அது, அதனால் உப்பு அதிலே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்பூன் போட்டு இதை நம்ம எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ சம்பா கோதுமை புட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இது வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான். இது சம்பா கோதுமை புட்டு, ரவையோட புட்டு இது. தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, மறக்காதீங்க, பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. தேங்க்யூ. இப்போ நல்லா கலந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சுப்பா. நல்லா சூப்பராக இருக்குது. இதை வந்து டேஸ்ட் மட்டும் இன்னொன்று நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். நல்லா சாப்பிட்டா நல்லா மெத்துன்னு இருக்குது. பல்லு இல்லாதவங்க, வயசானவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. நாங்களாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோன்னு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது கூட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை கட் பண்ணி அது போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நெய் கூட ஊற்றலாம். ஒன்றும் இல்லை, எப்போ ஒரு நாளைக்கு நெய் ஊற்றி கொடுங்க. பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அவங்களுக்கும் ஆசை இருக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் அவங்களுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் கொடுங்க. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுனா ஒயிட் சர்க்கரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக, நம்ம ஹைலைட்டாக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா மெத்து நல்லா வெந்து நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இது காலையில் ஒரு 4 பேர் சட்டுன்னு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க இது கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது இது. தேங்க்யூ.